வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க அம்மியில். பட்டை, கிராம்பு, பூ, கல்பாசி கண்டிப்பாக இதுக்கு போடணும். இதுக்கு ஒரு பவுடர் பண்ணணும் இந்த சூப்புக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சோம்பு, 1 1/2 ஸ்பூன் சீரகம், 1 1/2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் மல்லி, தனியா இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் 1-2 இடிச்சுக்கோங்க. அது பவுடர் ஆகிடக்கூடாது. 1-2 இடித்து வச்சுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் கடலெண்ணெய் ஊற்றுறேன். பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு, நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, நல்லா பச்சை வாசம் போயிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினான ஒரு 5-6 காஞ்ச மிளகா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் அது 1 ஸ்பூன், நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இங்கே சூடு பண்ண தண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இப்போ நான் ஊற்றுறேன். சூப்புக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 விசில் போதும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வச்சு குக்கரில் எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. கொதிக்கட்டும் அது. அவ்வளோதான், நம்ம சூப் தயாராகிடுச்சு. கிராமத்தில் டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கு இந்த சூப் செஞ்சு கொடுப்பாங்க. இது டெலிவரி ஆனவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி முட்டையிடாத கோழியாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். கடைகளில் அந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. யாராவது வளர்ப்பாங்க வீட்டில், அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். கோழி முடியெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா நெருப்பில் வாட்டி அப்புறம் அதை கட் பண்ணி இந்த சூப்பு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்க அப்படின்றதுனால அது அவங்களுக்கு செரிக்கணும். ஸோ நல்ல சின்ன கோழி, முட்டையிடாத சின்ன கோழியில் தான் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நல்லா நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுக்கணும். இந்த சூடு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னுக்காக நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. இது நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் எல்லோரும் இதை கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்லாம். சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை குழம்புக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.